நாம் பார்க்க வேண்டியது யோனி பொருத்தம். யோனி பொருத்தம்னு எடுக்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மிருகங்களுக்காக பிரிக்கிறாங்க. எந்தெந்த மிருகத்தை சார்ந்தது அந்த நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த வகையில் பகை யோனி வரக்கூடாது. பெண்ணினுடைய நட்சத்திரம் எந்த யோனியை காட்டுதோ அந்த யோனிக்கு பகை யோனியா ஆணினுடைய யோனி வரக்கூடாது. அதே மாதிரி பெண்ணினுடைய நட்சத்திரம் பெண்யோனி நட்சத்திரமாகவும் ஆணினுடைய நட்சத்திரம் ஆண்யோனி நட்சத்திரமாகவும் இருந்தால் அந்த யோனி பொருத்தம்ங்கிறது மிக உத்தம். பெண்ணினுடைய நட்சத்திரம் ஆண் யோனியாகவும் ஆணினுடைய நட்சத்திரம் பெண் யோனியாகவும் வந்தால் அந்த யோனி பொருத்தம்ங்கிறது அங்கே பொருந்தாது. அதே மாதிரி ராசி அதிபதி வசியம் மகேந்திரம் கணம் யோனி பார்த்துட்டோம். இனி அடுத்து நாம் பார்க்க வேண்டியது தினப்பொருத்தம். தினப்பொருத்தம்ங்கிறது நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. நட்சத்திர பொருத்தம்னு பார்க்குற போது பெண்ணினுடைய ஜாதகத்தில் அந்த பெண் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாளோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து எண்ணும்போது 13 நட்சத்திரத்துக்கு மேலே வரும். அதே மாதிரி பெண்ணினுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆணினுடைய நட்சத்திரத்தை எண்ணும்போது அந்த தாராபலத்திலே மாறுபடக்கூடாது. தாராபலத்திலே பாதகமான தாராபலம் வரக்கூடாது. என்னென்ன தாரைன்னு பார்த்தீங்கன்னா 9 தாரையாக பிரிக்கிறோம். 27 நட்சத்திரங்களையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒருத்தர் பிறக்கிற நட்சத்திரங்கிறது ஜென்ம நட்சத்திரம்னு எடுக்கிறோம். அடுத்து அவருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு 2ஆவதாக வரக்கூடியது சம்பத்து தனம். அடுத்து 3ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம். 4ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் சேமத்தாரை நட்சத்திரம். 5ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பிரத்யேகதாரா நட்சத்திரம். 6ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் ஜாதகதாரா நட்சத்திரம். 7ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வததாரா நட்சத்திரம். 8ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் மைத்திரதாரா நட்சத்திரம். 9ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பரம மைத்திரதாரா நட்சத்திரம். அப்போ அந்த தாராவில் விபத்து தாரா நட்சத்திரமாவோ அல்லது பிரத்யேக தாரா நட்சத்திரமாவோ அல்லது வதைதாரா நட்சத்திரமாவோ அந்த பையன் வரக்கூடாது. அப்படி வந்தால் அந்த தாராங்கிறது பொருந்தாது. அதைத்தான் தினப்பொருத்தம் அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து 8ஆவதாக இருக்கக்கூடியது ரச்சு பொருத்தம். ரச்சுன்னு சொன்னால் தாலி பொருத்தம்னு சொல்லுவாங்க கிராம பாசையில். அது கைத்து பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரச்சுங்கிறது தான் இந்த 10 பொருத்தங்கள்லையே, அதாவது இந்த தச பொருத்தம் 10 பொருத்தத்திலேயே இந்த ரச்சு பொருத்தம் தான் மிக மிக முக்கியமானது, பிரதானமானது, முதன்மையானது. இந்த ரச்சு பொருத்தம் ஒருத்தங்களுக்கு பொருந்தலைன்னு சொன்னால், இந்த ரச்சு பொருத்தம் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பொருந்தி வரலைன்னு சொன்னால் அவங்கள நாம் பொருந்தக்கூடாது. அந்த இணை பொருத்தம் இல்லைன்னு நாம் அதை தவிர்க்கத்தான் சொல்லணும். அதனால் இருக்கிறதுலையே தசப்பொருத்தத்திலேயே பிரதானமானது அந்த ரச்சு பொருத்தம் தான். அந்த ரச்சு பொருத்தத்தில் இப்போ நட்சத்திரங்களை நாம் எடுக்கிற போது 27 நட்சத்திரம் பார்க்குறோம். நம்ம அந்த 27 நட்சத்திரத்தில் முதல்ல அசுவனி தொடங்கி அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரையில் வரக்கூடிய அந்த 9 நட்சத்திரத்தையும் முதல்ல ஒரு அணின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலில் இருந்து தொடங்குது. அசுவனிங்கிறது பாதரச்சு, பரணிங்கிறது தொடரச்சு, அடுத்தது கிருத்திகைங்கிறது உதரரச்சு, அதாவது வயிற்று ரச்சு. அதுக்கு அடுத்துங்கிறது ரோகிணிங்கிறது கண்டரச்சு, கண்டம்னா கழுத்துன்னு பேர். அடுத்து மிருகசீர்ஷம் அப்படிங்கிறது சிரசிரச்சு. அப்போ அதுக்கப்புறம் அவரோகணமாக, அதாவது இறங்கு முகமாக வரும். திருவாதிரைங்கிறது மறுபடியும் கழுத்து ரச்சா இறங்குது. அதுக்கடுத்து புனர்பூசம் அப்படிங்கிறது வயிற்று ரச்சா வருது, உதர ரச்சு. பூசம்ங்கிறது தொடை ரச்சா வருது. அடுத்து ஆயில்யம்ங்கிறது மறுபடியும் பாத ரச்சா வருது. இதே மாதிரி அடுத்த ரவுண்டும் மகம் பூரம் உத்தரம் மத்தம்னு அந்த கேட்டை வரையிலையும் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து வரக்கூடியது மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம்னு அந்த ரேவதி வரையிலையும் வரக்கூடியது. இப்படி 3 தகுதியாக வளைச்சி பாதத்திலிருந்து தொடங்கி அடுத்து இறங்கு முகமாக பாதம் வரையிலையும் வரும். இதைத்தான் ரச்சுன்னு சொல்லுவோம். இப்படி வரக்கூடிய ரச்சானது பெண்ணுடைய நட்சத்திரம் எந்த ரச்சில் அமைகிறதோ அதே ரச்சில் ஆணினுடைய நட்சத்திரம் அமையக்கூடாது. ஏக ரச்சுன்னு பேர்.
அந்த ஏகரட்சி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த கல்யாண வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படும். அவங்க வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது ஆயுள் குற்ற தோஷமும் ஏற்படும். அதனால் ரச்சுங்கிறது மிக மிக முக்கியம். ஏகரச்சா அமையவே கூடாது. சில பேர் வந்து ஏகரச்சிலேயே கூட ஏறுமுக ரச்சு அதாவது ஆரோகண ரச்சு அந்த ரச்சில் பெண்ணு இருந்து இறங்குமுக ரச்சு அதே ஏகரச்சா வந்தால் அதை பொருத்தலாம்னு சொல்லிட்டு பொருத்துகிறாங்க. தயவு செய்து அந்த மாதிரி பொருத்த வேண்டாம். அப்படி பொருத்துவதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிருத்திகைங்கிறது உதரரச்சுன்னு பார்த்தோம், அதாவது வயிற்றுரச்சு. அங்கிட்டு வந்து பூசம்ங்கிறது தொடரச்சு, புனர்பூசம்ங்கிறது உதரரச்சா வரும். அப்போ இந்த கிருத்திகை உதரரச்சு ஆரோகணத்தில், அங்கிட்டு வந்து புனர்பூசம் உதரரச்சு அவரோகணத்தில், இது ரெண்டையும் சேர்க்கலாம்னு சேர்த்திங்கன்னா அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. அதை இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. நாம் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நாங்கள் இன்றைக்கெல்லாம் விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தி வச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் பின்னால் அவங்க துயரப்படும் போது துன்பப்படும் போது நல்ல ஒரு ஜாதகரை பார்ப்பாங்க, நல்ல ஒரு ஜோசியரை பார்ப்பாங்க. அந்த ஜோசியர் வந்து இந்த மாதிரி இது தவறாக பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ ஏற்கனவே நாம் பண்ணி கொடுக்குற அது பொருத்தம் உண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துங்கிறது தவறாக போயிடும். அதனால் தயவு செய்து ஏகரச்சு ஆரோகணமாகவும் அவரோகணத்தையும் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு சேர்க்காதீங்க என்பது என்னுடைய அனுபவம் சார்ந்த என்னுடைய வார்த்தை. அடுத்து வந்து நாம் பார்க்கக்கூடியது வேதை பொருத்தம். வேதை பொருத்தம்ங்கிற போது ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் வேதைன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த வேதை பொருத்தம் கூட நீங்கள் வந்து முக்கியமாக எடுக்க வேண்டியதில்லை, அதை இக்னோர் பண்ணலாம். இருந்தாலும் வேதைங்கிறது எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வேதை என்பதை பார்த்து அந்த வேதை பொருத்தம் இல்லாவிட்டால் அது பொருத்தம் இல்லை என்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியது ஜோசியர்களுடைய கடமை. அடுத்து வந்து நாம் பார்க்க வேண்டியது உபபொருத்தம் 3 தான். அது என்னன்னு சொன்னால் நாடி பொருத்தம். நாடி பொருத்தம்ங்கிறது சமான நாடி, மத்திம நாடி, பார்ச்சுவ நாடின்னு 3. இந்த நாடி பொருத்தமும் ஏக நாடியாக நட்சத்திரங்கள் வந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாடியும் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு நாடியை சார்ந்தது. இந்த 27 நட்சத்திரங்களும் 9 வகையில் பிரிக்கும்போது இந்த 3 நாடிக்குள்ளே தான் வரும். இந்த 3 நாடிகளை அடிப்படையாக கொண்டு தான் தன்வந்திரி மகரிஷி அந்த ரோக நிர்ணயச்சாரத்தில் சொல்கிறாங்க 4448 வியாதிகள் மனிதர்களுக்கு உருவாகுங்கிறது இந்த நாடியை கொண்டு தான் கணிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் எந்த நாடியோ அதே நாடியை சார்ந்த நட்சத்திரமாக பையனுடைய நட்சத்திரம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா ஏக நாடி வந்துச்சுன்னா அந்த வியாதியால் பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது வந்து பட்சி பொருத்தம். பட்சி பொருத்தம்னு பார்க்குற போது இந்த 27 நட்சத்திரங்களையும் 5 வகையான பட்சிகளுக்குள்ளே அடக்குறாங்க. வந்து வல்லூர், அடுத்து ஆந்தை, அடுத்து காகம், அடுத்து கோழி, அடுத்து மயில், இந்த 5 பட்சிகளுக்குள்ள அந்த 27 நட்சத்திரங்களையும் அடக்குறாங்க. அந்த பட்சிகள் வந்து ஒன்றுக்கொன்று பகை உள்ளதாக இருக்கக்கூடாது. அந்த பகையுள்ள பட்சிகளாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்குள்ள ஆணும் பெண்ணும் அமையக்கூடாதுங்கிறது தான் பட்சி பொருத்தம். இப்போ உதாரணத்துக்கு பெண்ணு வந்து வல்லூரில் பிறந்து ஆணு வந்து கோழியில் பிறந்தால் அது வந்து பகை பட்சின்னு எடுக்கிறோம். அப்போ வல்லூர் நட்சத்திரத்தில் பெண்ணு இருந்து ஆணு வந்து கோழி பட்சியில் இருந்தால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது, அவங்களுக்குள்ள வந்து பகை உணர்வு மேம்படுங்கிறதுனால பட்சி பொருத்தம் பார்க்குறாங்க. அடுத்தது வந்து மரப்பொருத்தம். இந்த 27 நட்சத்திரத்துலையும் பால் உள்ள மரம் 14, பால் இல்லாத மரம் 13ன்னு மொத்தம் வந்து 27 நட்சத்திரங்களை பிரிச்சிருக்கிறாங்க. அதில் பெண்ணு வந்து அவசியம் பால் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அந்த பெண்ணை திருமணம் செய்கிறவங்க 300வது நாள்லேயே குழந்தைய பார்த்துருவாங்க. இந்த அனுபவத்தில் இருக்குது. பெண்ணு வந்து பால் உள்ள நட்சத்திரத்தில் இருந்து பையன் வந்து பால் உள்ள நட்சத்திரமோ பால் இல்லாத நட்சத்திரமோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த தம்பதியருக்கு குறித்த காலத்தில் குழந்தை பிறக்கும் திருமணத்துக்கு அப்புறம். அப்படி இல்லாமல் பெண்ணும் வந்து பால் இல்லாத நட்சத்திரத்தில் பிறந்து பையன் வந்து பால் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்தா குழந்தை பாக்கியங்கிறது காலம் கடக்கலாம், இல்லாமலும் கூட போகலாம். ஆனால் பெண்ணு வந்து பால் உள்ள நட்சத்திரத்தில் பிறந்து ஆணு வந்து பால் உள்ள நட்சத்திரமோ பால் இல்லாத நட்சத்திரமோ
எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை அந்த தம்பதியருக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். இதான் மரப்பொருத்தம்ங்கிற பார்க்குறது. ஆகையினால் இந்த மாதிரி இந்த 13 பொருத்தம் இது தவிர செவ்வாய் தோஷம் பார்க்குறாங்க. தயவு செய்து அன்பர்களுக்கு சொல்லுகிறேன், செவ்வாய் தோஷங்கிறது 99% அந்த செவ்வாய் தோஷங்கிறது இருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த செவ்வாய் தோஷத்தினுடைய விதிவிலக்கு இயல்பாகவே ஏற்படக்கூடிய விதிவிலக்கு நம்முடைய சான்றோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷங்கிறது 100% இருக்காது. எனவே செவ்வாய் தோஷத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த மாதிரி இந்த திருமண பொருத்தத்தை மிக நன்றாக ஆய்வு செய்து தெளிவாக புரிந்து கொண்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் என்று அன்பர்களை கேட்டுக்கொண்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை பார்க்க சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் சேனலை லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும்.